ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஆர்ட் சேனல். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 ஃபார்முலாஸ் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் கொஷின்ஸ் வரும்போது இந்த ஃபார்முலாஸை நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. இதை ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, தவிர்த்து ட்ரிக்ஸும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF இன்ட்டு LCM, அதாவது மீப்பெருப்பொது மிகுதியையும் மீச்சிறுப்பொது மடங்கையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இப்போது சப்போஸ் சில சமயம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 2 நம்பரோட மிகுதியை கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுலேருந்து, அதாவது பெருக்கலை கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து அந்த நம்பர்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 நம்பர்களோட பெருக்கல் வந்து என்னென்னா, ஒன்றும் இல்லை, HCF இன்ட்டு LCM, மீப்பெருப்பொது மிகுதி இன்ட்டு மீச்சிறு பொது மடங்கு. சில சமயம் உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் வரும், அதாவது இப்போ 3/4 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வரும். அப்படின்னா எப்படி அதுக்கு HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3/4, 1/2, 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் மீப்பெருப்பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த நியூமரேட்டர்ன்றது மேலே உள்ள நம்பர், இப்போ 3, 1, 2, 4க்கு நீங்கள் வந்து HCF கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 4, 2, 5க்கு நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மெத்தடை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே தான் LCMக்கு என்ன பண்ண போகிறீங்க, நியூமரேட்டருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து LCM கண்டுபிடிக்க போகிறீங்க. மீச்சிறு பொது மிகுதி கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பை மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்க போகிறீங்க. அவ்வளோதான். இது 2 ஃபார்மும் ஒன்று தான். இப்போ HCFனா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் HCF கண்டுபிடிக்க போகிறீங்க, LCMனா நியூமரேட்டரில் LCM கண்டுபிடிக்க போகிறீங்க. அதே இது நியூமரேட்டரில் HCF வந்ததுன்னா டினாமினேட்டர் LCM, நியூமரேட்டரில் LCM வந்தால் டினாமினேட்டரில் HCF. ஸோ இது அடுத்த 2 ஃபார்முலா. 3வது ஃபார்முலா எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு அதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ரிமைண்டர்ஸ் வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரிமைண்டர்ஸ் அப்படின்னா, இப்போது 3, 3, 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரே மாதிரி 1, 1, 1ன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரியான ரிமைண்டர்ஸ் வர்றதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அது எப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு ஒய் இசட்னு இந்த 3 நம்பரை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, y மைனஸ் எக்ஸ் கமா இசட் மைனஸ் ஒய் கமா இசட் மைனஸ் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க, ஒய் மைனஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் இசட் மைனஸ் ஒய், அப்புறம் இசட் மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான் உங்களுடைய மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறதுல லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒரே மாதிரியான ரிமைண்டர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி ரிமைண்டர் கொடுக்கும் அப்படியே 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பக்கத்து நம்பரை நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஒய் மைனஸ் எக்ஸ், இசட் மைனஸ் ஒய், இசட் மைனஸ் எக்ஸ். ஓகே, ரெண்டாவது இதே இது லார்ஜஸ்ட் நம்பர் ஒரு ரிமைண்டர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கள், அந்த ரிமைண்டரை இந்த எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸில் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிங்க. இதே இது ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கள், முதல்ல அந்த கொடுத்த நம்பருக்கு LCM மீச்சிறு பொது மிகுதி கண்டுபிடிச்சிட்டு அதோட ப்ளஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த நம்பர் வரணும்னு கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அந்த 6 ஃபார்முலாஸ். ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே மற்ற 2 ஃபார்முலாஸ் தெரிஞ்ச மாதிரி. இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி HCFனா மேலே HCF வரும், கீழே LCM வரும், LCMனா மேலே LCM, கீழே HCF வரும். இதே இது லார்ஜஸ்ட் நம்பர் வந்து சேம் ரிமைண்டரில் வந்து R வரணும் அப்படின்னா HCFக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, HCF எக்ஸ் மைனஸ் ஆர், ஒய் மைனஸ் ஆர், இசட் மைனஸ் ஆர். இதே ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் LCM இந்த எக்ஸ் ஒய் இசட் LCM கண்டுபிடிச்சிட்டு மீதி இருக்க ரிமைண்டரை ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபார்முலாஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் எப்படி என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக நான் அது கொடுக்குறேன். இது வந்து இந்த VAO எக்ஸாம் மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸை மறக்காமல் நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பட் ட்ரிக்ஸ் நமக்கு தெரியறதுனால இது தேவைப்படாமல் கூட போகலாம். சப்போஸ் ட்ரிப்ஸ் நமக்கு டக்குன்னு அந்த இது ஞாபகம் வரலைன்னா இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில இடத்துல ஃபார்முலாஸ் இல்லாமல் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, எஸ்பெஷலி இந்த ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to HCF into LCM ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.